பரந்தை கூட்டிட்டு வந்திருக்காரு. எப்ப கூட்டிட்டு வந்தீங்க சொல்லவே இல்ல. எதுக்கு? வெச்சு பொழைக்கிறதுக்கா? இங்க அழுப்பு புண்டையாடுறது குறி பாக்குறது கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவன் என்ன நாட்டுக்கு நல்லா எவள் ஆரவன் பாருங்க. ஐயா ஐயா சாமி ஐயா ஐயா அரது ஐயா சாமி என்ன சாமி அரே மண்ட கூலி இரு கரெக்ட் அரே இதே மகாநாசவி அரே என்ன சாமி சுடுகோட்ல வெந்து வியாபாரம் அரப்பணமா வந்து நிக்குது இது போய் மகாராஜா அரே சாமி கும்பிடு வருதுரையா கூத்தலையா உடுக்கு பீ வருது போகட்டும் அரே சாமி ஆனா கரெக்ட் என் கைகுறி பார்த்து சொல்ல முடியுமா? அரே சாமி கை கூதியே பாக்குது நல்லா பாக்குது அப்படியா? ஆமா சாமி என் பிறப்பு வளர்ப்பு அரே அல்ல செப்புடு ஐயா செப்புடு அரே பல்லு புண்டை இங்க வா அரே சாமி கை காமி என்ன சாமி ரேகையில கை ரேகையில அழிஞ்சிருக்குது கை வேலை பண்ணுது கை கொட்டு அரை பீத்த கூதி ஏ சாமி பல்லால பட்டாள மதிவோ ராஜமன்னா பல்லால ஜண்டலவன் ஓ ராஜமன்னா அரே சாமி புண்டல புண்டல் போடுங்க தம்பியாரும் பிரம்மதேவன் ஓ ராஜமன்னா உன்னுடைய நாடோ வல்லாளப்பட்டணம் பார்த்தது பார்த்த மாதிரி சொல்றான். அரே சாமி உன்னுடைய பெயரோ வல்லாளகண்டன் உண்மை. உன் தந்தையார் பிரமதேவன் உண்மை. உன் தாயார் திலோர்த்தம்மை என்ன பேரு? அரே திலோர்த்தம்மை செவுட்டு புண்டையாடு பேசுறது உண்மைதான். அரே சாமி உண்டா இல்லையா? உண்டு. அரே சாமி நீ மாலையிட்ட மனைவியாகப்பட்டவன் நிசோசனி. அரே சாமி புண்டனா புண்டன்னு சொல்லு இல்லையா இல்லையா உண்டு வளர்த்தி அரே உண்டா இல்லையா சாமி? நிசோசனி என்ற பெண்ணை திருமணத்தை செய்து சில காலமாக குழந்தை இல்லாத வாழ்ந்திருக்க வேண்டுமே. கை கூதியிலே அரே சாமி நிசோசன் என்ற பெண்ணை திருமணத்தை செய்து சில காலமாக குழந்தை இல்லாத வாழ்ந்திருக்க வேண்டும். உண்மைதான். நேற்றைய தினத்திலே கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவனிடத்தில் சென்று குழந்தை வரை பெற்று வந்திருக்க வேண்டுமே. உண்மைதான். அரே சாமி உன் தேவையாகப்பட்ட நிசோசனை இப்பொழுது நிறமாத கர்ப்ப கூதியா இருக்கிறமே. கர்ப்பவதி கர்ப்பவதியா இருக்குது. அனைத்து நீ சொல்வதெல்லாம் உண்மை. ஆனால் என் தேவையாகப்பட்ட நிசோசனை நிறைமாத கர்ப்பமா இருக்கிறார். சரி, அதனால சுகப்பிரசவமா பிறக்கணும். தாய் வேற பிள்ளை வேற பிறக்கணும். அதுக்கு கூறி நல்லா பார்த்து. அரே சாமி அரே அதுக்கு நீ என்ன பண்ணுவது தெரியுமா? என்ன பண்ணணும்? அரே சாமி ஐவேலங்காடு போக வேண்டும். ஐவேலங்காட்டுக்கு சென்றா மரத்தடியில ஆலமரத்தடியில ஒரு தாய் கிழவி இருப்பாள். உட்காந்து அரே சாமி புட்டு போலவே ஓத்த கூதி இரு சாமி. அரே சாமி அரே ஐவேலங்காட்டில ஆலமரத்தடியில தாய் கிழவி இருப்பாள். தாய் கிழவி தேடி போக வேண்டும். அங்க சென்றால் குழந்தை வேறையாகவும் தாய் வேறையாகவும் பிறக்கும் ஐயா. நிச்சயமாகவா? அரே சாமி ஆமா சாமி. அனைத்தும் பார்த்தத பார்த்த மாதிரி சொல்லி இருக்கிறான். உனக்கு நான் கொடுக்கிறேன். அரே சாமி நம்ம கூதியை கொடுத்தா ஒரு மேல போகுது. வேற எங்க? ஆரிமுத்து 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 மச்சான் வா. அரே சாமி ஒரு காசுகளை கொடுக்கிறேன். அரே போய் வரட்டுமா? நான் இப்பொழுது நான் போய் வருகிறேன். அப்படியே ஆகட்டும் சாமி, போய் வருகிறேன். யாரங்க? இப்பொழுது குரத்தைய பாட்டி அனைத்தும் நம்மளிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதனால நிறைய மாத கர்ப்பமா இருக்கிறா என் தேவி. உண்மையா?
சுகபிரசமா பிறக்கணும். ஆ, அதற்காக ஆ, ஐபாலாங்காடு ஆ, ஆழ மரத்தடியில ஆ, தாய்க்கிழமை தேடி சென்றால் ஆ, நிச்சயமாக ஆ, பிரசவம் பிறக்கும். சுகபிரசவமா பிறக்கும். ஆ, அதனால ஆ, இப்பொழுது ஆ. ஐபாலாங்காடு போர்வதற்கு முன்பதாக ஏய், தாய் கிழவிக்கு ஆமா. துணை கொண்டு வருகிறார். யாராரு? ஆ, ஐயனார் அப்பன், ஆ. கருப்பசாமி, ஆ. வீரபத்ரன். ஆ, இவர்கள் 3 பேரும் ஆ. தாய் கிழவிக்கு துணையாக ஆ. இப்பொழுது வருகிறார். ஆ. அவரால் நட்டை கண்டறியலாம்.